பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே வந்து அவங்களோட பர்சனல் ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த விதத்துல ரவீனா அவர்கள் வந்து ஜோடி ஆர் யூ ரெடி அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோல ஒரு கண்டஸ்டன்டா பார்ட்டிசிபேட் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ஷோல வந்து அவங்க வழக்கம் போல பயங்கரமா டான்ஸ் ஆடி எல்லா ஜட்ஜஸுமே வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரவீனா அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணி அது கீழே ஒரு கேப்ஷன் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த கேப்ஷன்ல அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, என்னைய ஹேட் பண்றவங்களுக்கு நான் திருப்பி ஹேட் குடுக்கறதுக்கு எனக்கு டைம் இல்ல. ஏன்னா, என்னைய லவ் பண்றவங்களுக்கு நான் அதிகமா லவ் குடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி ஒரு கேப்ஷன் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா ரவீனா அவர்களுக்கு வந்து ஹேட்ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாயிருந்துச்சு. அது ஏன் அப்படின்னா, ரவீனா அவர்கள் பிக் பாஸ் வீட்ட விட்டு எவிக்ட் ஆயி வெளியில வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுத்து ஒரு கண்டஸ்டன்ட்டா இல்லாம ஒரு கெஸ்ட்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாங்க. போயிருந்த சமயத்துல மணி அவர்கள்ட்ட அவங்க வந்து பெருசா பேசவே இல்ல. அண்ட் அவங்களுக்கும் மணிக்குமான கான்வர்சேஷன் வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. மணி, ரவீனா அப்படின்னு சொன்னா இவங்க 2 பேருமே வந்து பிக் பாஸோட ரொம்ப கியூட்டஸ்ட் கப்பிள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரெகுலரா சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா அதாவது ரவீனா அவர்கள் நிக்சன் கிட்ட மணியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மணிக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ஏற்கனவே ஒரு லவ் இருந்திருக்கு. அதை பத்தி மணி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. பட் நான் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இது நான் மணிகிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனால் இப்போ என்னால அவர்கிட்ட அதை பத்தி கேட்க முடியாது. ஏன்னா இங்க நிறைய கேமரா இருக்கு. இந்த விஷயத்த நான் வந்து பர்சனலாக தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். அவர் வெளியில வந்த உடனே இந்த விஷயத்தை பத்தி நான் அவர்கிட்ட கண்டிப்பா கேட்பேன் அப்படின்ற மாதிரி நிக்சன் கிட்ட ரவீனா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு ரவீனா மேல ஒரு மிகப்பெரிய ஹேட்ரேட் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா நீங்க மணி மேல வச்சிருந்த நம்பிக்கை எங்க போச்சு? உங்களுக்கும் மணிக்கும் சண்டை அப்படின்னா நீங்க டைரக்டா அதை மணிக்கிட்ட போய் பேசி தீர்த்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு மணி மேல ஏதாவது டவுட்டா இருந்தா அது நீங்க டைரக்டா ஒருத்தர் போய் கேட்டு இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு மூணாவது மனுஷன் நிக்சன் மாதிரி ஒருத்தர் போயிட்டு நீங்க இந்த விஷயத்தெல்லாம் பேசினது ரொம்ப தவறான ஒரு விஷயம். உங்க மேல இருக்கிற மரியாதை வந்து இதனால கம்மியாகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமாவும் இவங்க 2 பேர் வந்து எந்த விதமான போட்டோ, ரீல்ஸோ இல்ல அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரியான எந்த விஷயமும் இன்னும் வெளியில வரல. ஸோ இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து எப்போ ரீல்ஸ், போட்டோலாம் போஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு. ஸோ நம்மளா வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க 2 பேரும் வந்து ஒண்ணா சேர்றாங்களா? இல்ல இவங்க 2 பேரும் பிரிஞ்சதா தான் இருக்க போதா அப்படின்ட்டு. ஸோ நீங்களாம் கமெண்ட் பண்ணுங்க. மணி, ரவீனா ஒண்ணா சேர்ந்து இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி இருக்கிறதா அவங்க லைஃபுக்கு நல்லதா? அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.